என்ன தம்பி நீங்க அவங்க கிட்ட ஏன்பா எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுமா, இந்த ஆளு எங்க ஆட்டோவை திருடிட்டு வந்துட்டான். என்னது? இந்த தம்பியா ஆட்டோவை திருடுச்சு? ஏன்பா பிரசவத்துக்கு இலவசம்னு போர்டு போட்டு காசு கொடுத்தாலும் ஒருத்தரும் வர மாட்டேன்ட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த தம்பி தான் என் மருமவளை ஆட்டோல கொண்டு சேர்த்துச்சு. அப்பேற்பட்ட இந்த தெய்வத்தை பார்த்தா திருடன்னு சொல்றீங்க? உங்களுக்கு நல்லவங்க கெட்டவங்களே கண்ணுக்கு தெரியாதா? சார் இத முதல்லயே சொல்லிருக்கலாமே சார். எங்க பேச விட்டீங்க? வந்தது வரதாம அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. முதல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா ஆட்டோ நிறுத்திடுவீங்க. லாரிக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா லாரியை நிறுத்திடுவாங்க. பஸ்ஸுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஊரு பூரா பஸ்ஸை நிறுத்திடுவாங்க. ஆரம்பத்துல என்ன பிரச்சனை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கு எந்த பிரச்சனையுமே வராது. சாரி சார், மன்னிச்சிடுங்க சார். ஒருத்த மண்ண தப்புக்கு நாங்கெல்லாம் கெட்ட பேர் வாங்க வேண்டியது. சாரி சார். வரேன் சார். வரோம் சார். வரேன் சார். வாங்க, நீங்க போங்க. வார அவன் பேச்சு கேட்ட தப்பு பண்ணிட்டோம். இப்படி கத்திக்கிட்டே இருந்தா நான் எப்படி நிம்மதியா சாப்பிடுறது? இப்ப பேசுங்க சார். நீதான் ஊமையிலடா, வாய் திறந்து கேட்க வேண்டியதானே? யார் நீங்க, எதுக்காக கட்டி போட்டீங்கன்னு? ராஸ்கல்ஸ், bloody fools. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் மௌன விரதம், யாரு கூட பேச மாட்டேன். சரி, நீ ஊமை மாதிரியா நடி. அப்பதான் அவங்க எதுக்காக இப்படி கட்டி போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் சார், நல்ல யோசனை. இப்ப சொல்லு, நல்ல யோசனை. ஃபூல், போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. போனா சோத்த தவிர வந்தா எதையுமே வைக்கிறது இல்லையே. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள அவங்க யாரு, அவங்க திட்டானு தெரிஞ்சுக்கணும். என் பிளான் அதான்டா. அத நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சொல்லிருக்கலாமே. சாப்பிடு, எவன் எப்படி போனா உனக்கு என்ன? ஓஹோ, நான் என்ன பண்றேன் இப்போ? நீங்க நினைக்கிறதெல்லாம் பேசுங்க, நான் நிம்மதியா சாப்பிடுறேன். பரவாயில்லையா, நீ கூட சோறு தான் திங்கிற. மானம் கெட்ட சோறுன்னு ஆயி போச்சு. அது எங்க உட்காந்து தின்ன என்ன? உள்ளேயே போய் அடிச்சது வந்து ஆட்டோக்காரன் ஒருத்தரும் வரமாட்டேங்கிறான். இன்னைக்கு என்ன இப்படி மழை? மழை இன்னைக்கு விட்டாது போல இருக்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு வர போகணும், டைம் வேற ஆச்சு. என்ன பண்ணலாம், எப்படி போய் ஆகணுங்க? அது பாரு, ஒரு கார் வருது. ஓண்டியா? ஆமா. நான் கொஞ்சம் அவசரமா போகணும், லிஃப்ட் கொடுக்க முடியுமா? அவசரமான வேலையா? கொஞ்சம் அங்க போய் நில்லுங்க. டிரைவர் வண்டி ரிவர்ஸ்ல எடு. ரொம்ப அவசரமான வேலையா? அப்படியே போ. என்னப்பா இவ இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா? அண்ணே, இவ திமிருக்கு ஒரு வழி பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? வா சொல்றேன். இன்னைக்கு சீஃப் டாக்டர் வராருன்னு தெரியும்ல, ஏன் இவ்வளவு லேட்? ஒரு பெரிய விஷயமே நடந்திருக்கு, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். ஆமா, வரவேற்புக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? மாலை வாங்க சொன்னேனே, வாங்கியாச்சா? பெரிய மாலையை வாங்கி வச்சிருக்க, யார் போடுறதுன்னு தெரியல. நானே போடுறேன். ஓகே. இவரா? வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம். இவர்தான் சீஃப் டாக்டரா? மாலை போடுறேன்னு சொன்னல, போடு. போடுறேன். இந்த பாருங்க, எனக்கு இந்த மாலை மரியாதை எதுவும் வேண்டாம், பிடிக்காது. நான் அமெரிக்கால இருந்து வரும்போதே எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் கூட்டிட்டு வந்திருக்கேன். அவங்கள மட்டும் உள்ள அனுப்பி வைங்க. ஓகே சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏன் இப்படி ஆஸ்பத்திரியில கூறு கட்டின மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? இந்த ஒரு டஜன், இந்த ஒரு டஜன், எல்லாம் ஒரே டஜனா நில்லுங்க.
இதான் ஸ்டெத்தஸ்கோப். டாக்டர் இன்னைக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு. நீங்க அமெரிக்கால இருந்து வந்ததுக்கு அப்புறம் பண்ணலாம்னு வெயிட்டிங்ல வச்சிருந்தோம். சின்ன ஆபரேஷன் தானே, நீங்களே பண்ணிக்கங்க. இல்ல இது காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன். காம்ப்ளிகேட்டட். ஆமா, என்ன பண்ணலாம்? டாக்டர் நீங்களே இப்படி சொன்னா எப்படி? ஏய் மேடம், நானே அசிஸ்டன்ட் அமெரிக்கால இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணி ஆபரேஷன் பண்ணுவோம். பண்ணுங்க பண்ணுங்க, பண்ணிட்டு சொல்லுங்க. ஏய் எப்படி பண்ணலாம்? ஓ அப்படியே பண்ணலாம், அப்படியே பண்ணலாம். டாக்டர் ஒரு அளவும் புரியலையே. வெளியே இருக்கிறாங்களா அவுட் பேஷண்ட், அவங்கள முதல்ல உள்ள அனுப்புங்க, அப்புறம் ஆபரேஷன் பேஷண்ட் அனுப்புங்க. ஓகே நர்ஸ், எஸ். அவங்கள பிரஸ் பண்ணாதீங்க. நான் இம்ப்ரெஸ் பண்ணேன். ஆபரேஷனுக்கு ரெடி பண்றேன் சார். சரிங்க. அண்ணே, இந்த மாதிரி கரெக்டா பண்ண எப்படி? எதுக்காக வந்தோம்? நீ மட்டும் எதுக்காக வந்த? நான் ஒரு பொண்ணை பிடிக்கிறதுக்காக வந்தேன். நானும் ஒரு பொண்ணை பிடிக்க வந்தேன். அலும்பா போச்சுடா. மே கம் இன் சார்? என்ன பண்ணலாம்? குடி கொடுக்காத, சொன்னதை மறந்துடா. வாங்க. சார் எனக்கு 1008 வேலை இருக்கு, நீ சொல்ல போறியா இல்லையா? என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அது வந்து எஸ் கம் இன். சார் இவர் தான் ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட். உட்காருங்க. சார் நான் இவரை ஆபரேஷன் தியேட்டர் கூட்டி போக வேண்டாமா? ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் தான் ஆபரேஷன் பண்ணணுமா? அதுக்காக நான் அமெரிக்கால போய் படிச்சுட்டு வந்தேன். நான் எப்படி ஆபரேஷன் பண்றேன்னு தெரிஞ்சுக்க நீங்க ஆசைப்படுறீங்க. சாரி, அத நான் ஃபியூச்சர்ல சொல்லி தரேன். இப்போ நீங்க போங்க, இதையும் கூட்டிட்டு போங்க. அது எப்படி வந்தியோ அப்படி கதவை மூடிட்டு போ. கெட் அவுட். எந்திரா, உட்கார்றா. எந்திரா, உட்கார்றா. போடா போடா, நீ இல்லன்னு என்ன சாதிக்க போற? உட்கார். ஓ வழுக்க தலைக்கல ஆபரேஷன். உட்கார். ஆமா, உனக்கெல்லாம் அவசியம் வாழ்க்கை தேவையா? தேவையில்லை. நீங்க பேசுறத பார்த்தா ஆபரேஷன் பண்ற மாதிரி தெரியலீங்களே. உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீங்க எல்லாம் மளிகை கடைக்காரருக்கு சொந்தக்காரங்களா? இருக்கட்டும். பேஷண்ட டாக்டர் ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டாரு. டாக்டர் ரெடி ஆயிட்டாரு. முக்கியமான யாராவது 2 பேர்த்த தவிர மீதி எல்லாம் வீட்டுக்கு போங்க. கும்பலா அழுகிறது டாக்டருக்கு பிடிக்காது. ஆமா, நீ மளிகை கடைக்காரன் தானே? ஆமாங்க, ஆமா. அதென்ன உன் கடையில மட்டும் அரிசி பருப்புல அவ்வளவு கல்லு இருக்குதாம்ல? அரிசி பருப்புலாம் என்ன ஆகாசத்துல இருந்தா விளையுது, மண்ணுல இருந்தாங்க வருது. கரெக்ட். யூ ஆர் டெல்லிங் வெரி கரெக்ட். மனுஷனா பிறந்தா ஒரு நாளைக்கு மண்ணுக்கு தானே போவானா? அப்படின்னா இப்ப வேணா சீப் டாக்டர் மன்னிப்பு கேட்டியா? அவர் என்ன பார்த்தாலே எரிஞ்செரிஞ்சு வேறாரு. இப்ப ரவுண்ட்ஸ்ல இருக்கார், போய் கேளு. அவ்வளவு பேருக்கு முன்னாடி எப்படி மன்னிப்பு? பயப்படாத, சில பேர் கூட்டத்துல மன்னிப்பு கேட்டா பெருந்தன்மையா மன்னிச்சிடுவாங்க. டாக்டர், எக்ஸ்ரே எடுக்கணும் டாக்டர். இவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கணுமா? டார்ச் லைட் அடிச்சு பார்த்தாவே போதும். Go man. That's good. Let's move. இங்க ஒரு பேஷண்ட் அம்மா, இருக்கு. உனக்கு என்ன? வயிற்று வலிக்கு எதுக்கு டாக்டர் நல்லது? நெஞ்சு வலியே நல்லது. குட். உனக்கு என்ன? நீங்க டாக்டர் தானே? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீ நர்ஸா? நீ கண்டுபிடிச்ச அன்பளிப்பு தர்றேன். ஏண்டா நீ என்ன குமுதத்துல வர்ற 6 வித்தியாசமா உன்னை கண்டுபிடிக்கிறது? இந்த கருமம் முடிச்சவன் மச்சுன்னா வேற போய் தொலைஞ்சிட்டான். நர்சம்மா, எஸ், கொஞ்சம் வாங்க. ஏன் நீங்க இங்க வர மாட்டீங்களா? நாங்க வர முடியாது, நீங்க வாங்க. ஏ, கால்ல ஏதாவது அடிபட்டு இருக்கா? இல்ல சார். பின்ன எதுக்காக கூப்பிட்ட? 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நெஞ்சு வலி, 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் தலைவலி, 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உடம்பு வலி, 12 இருந்து 1 மணி வரைக்கும் ஒரே. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துக்கு மேல இல்லாம போச்சு. இல்லன்னா 2-3 நாளைக்கு வியாதியே சொல்ல போல இருக்கே. உன் பேரு என்ன? ஆரோக்கியசாமி. ஏண்டா, உடம்புல இவ்வளவு வியாதியை வச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு எதுக்குடா ஆரோக்கியசாமின்னு பேரு? கூப்பிடுறதுக்கு தாங்க. பேரு என்ன கூப்பிட முடியாது பாருங்க. வாஸ்தவம் தான். இப்ப எப்படி இருக்கு? அடிச்சது எல்லா வியாதியும் போயிருச்சுங்க. சிஸ்டர், கொஞ்சம் தள்ளுங்க. என்ன சொன்னீங்க? கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொன்னேன். தள்ளவா சொன்னீங்க? வாட் நான்சென்ஸ்? உனக்கு கொஞ்சமா மேனர்ஸ் இருக்கா? நான் கேக்குறேன்ல, உனக்கு கொஞ்சமா மேனர்ஸ் இருக்கா? சார், அது வந்து யூ டோன்ட் டாக் ப்ளீஸ். பொம்பளை வேஷம் போட்டதும் போட்டா எது எப்ப கலந்துருக்குன்னு தெரியல. இதுங்க வச்சுட்டா இது என்ன பண்றதுன்னு தெரியலையே.
மேடம் எஸ் பேஷண்ட் வந்திருக்கு. என்னவா? 3 மாசம் கர்ப்பமாமா. இப்போ நான் பாத்துக்கிறேன். கர்ப்பமாமா? எங்க கை கொடு. நாடி பாக்குற கை கொடுமா. ஓகே. முழுகாம இருக்க. உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல டாக்டர். கல்யாணம் ஆகாம எப்படி கர்ப்பமாச்சு? போங்க டாக்டர், நீங்க எம்பிபிஎஸ் சரியாவே படிக்கல. ஏன்? கல்யாணத்துக்கும் கர்ப்பத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ஏன்?